ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி ரத்தசாலி அரிசி வச்சு எப்படி ஒரு தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் ரத்தசாலி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 6லிருந்து 8 மணி நேரம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க, அல்லது ஓவர் நைட் ஊற வைக்கலாம். இதுக்கு 1 கப் அளவு இட்லி அரிசி, நான் இன்றைக்கி 5020 எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு 1/3 கப் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். உளுந்து வெந்தயம் ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துட்டு கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். இட்லி அரிசியும் உளுந்தும் 3 மணி நேரம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா புளிப்பாயிடும். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டாகவே இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜாரில் ரத்தசாலி அரிசி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக இன்றைக்கி 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் ரத்தசாலி, 1 கப் அளவு இட்லி அரிசி, 3 டீஸ்பூன் நான் உப்பு சேர்ப்பேன். அது 2ஆக பிரித்து சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு அதை உளுந்து மாவோடையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதே மிக்ஸி ஜாரில் நார்மல் இட்லி அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திட்டு கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். நல்லா புளிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். ஈவன் தோசையை ஊற்றணும். அப்போ தான் நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆகிருக்கும். கட் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ 6லிருந்து 8 மணி நேரம் ஆகும் இது புளிக்கிறதுக்கு. அது உங்களுடைய அவுட் சைட் டெம்பரேச்சரை பொறுத்து இந்த டைம் மாறுபடும். ஸோ நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மினி ஊத்தாப்பம் ஊற்ற போகிறேன். நீங்கள் மினி ஊத்தாப்பமோ தோசையோ இட்லியோ எது வேணாலும் செய்யலாம். இதுக்கு மினி ஊத்தாப்ப பேனில் ஊற்றிட்டு மேலே லைட்டாக இட்லி பொடி தூவிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பக்கமும் செவக்க வெந்ததுக்கப்புறமா எடுத்து அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு அப்படின்னா லைட்டாக நெய் விட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாவு மிக்சியில் தான் அரைக்கணும்னு இல்லை, நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரத்தசாலி அரிசி ரத்தம் ஊறுறதுக்காக சாப்பிட்றது. ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும், ப்ரெஷர் கம்மியாகும். இதில் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நீரிழிவு நோய் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. எல்லா விதத்துலையும் இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. நம்ம கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மாதிரி தோசையாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.